வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிறிஸ்துராஜ். 1971 ஈரான் நாட்டில் ராம்சார் ஒரு பகுதியில் வெட்லேண்ட் சம்பந்தமாக ஒரு மாநாடு நடந்தது. அதாவது சதுப்பு நில காடுகள், உலகம் முழுக்கும் உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாங்க. என்னன்னா, உலகத்தில் எந்தெந்த நாட்டில் ராம்சார் நிலம் இருக்குதோ அதுக்கெலாம் அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட நிதி கொடுக்கணும், அந்த லேண்டை மேம்படுறதுக்காக குறிப்பிட்ட நிதி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் 1971 நம்ம இந்திய அரசாங்கமும் கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஏப்ரல் மாதம் 2022 8ஆம் தேதி 1247 ஹெக்டேர் லேண்டு பள்ளிக்கரணையில் இருக்குது. அதான் சதுப்பு நில காடு. அதை ராம்சார் லேண்டாக நமது மாநில அரசாங்கம் அங்கீகரித்தது. அதனால நமக்கு கிட்டத்தட்ட 14.7 கோடி மத்திய அரசாங்கத்தில் நிதி வந்தது. எதுக்குன்னா, இந்த ராம்சார் லேண்டை மேம்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்குது. அந்த விதத்துல நம்மளுக்கு 14.7 கோடி ரூபாய் நம்மளுக்கு வந்துச்சு. இப்படி இருக்கச்ச ராம்சார் லேண்ட் சர்வே நம்பர் 453, 495, 496, 497, 497, 98 மொத்தம் 14.7 ஏக்கர் லேண்டை பிரிகேட் அப்படின்ற ஒரு நிறுவனம் கையகப்படுத்தி அந்த இடத்துல அந்த நிறுவனம் 1250 அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதாக ஒரு அறிவிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிவிக்கை வெளியிட்டதால அவங்க ஒவ்வொரு ஃப்ளாட்டையும் 1.3 கோடியிலேருந்து 2.8 கோடி வரைக்கும் விற்று சில அட்வான்ஸும் வாங்கினாங்க. இப்படி இருக்கச்ச பிரிகேட் நிறுவனம் ஜூலை மாதம் 2022 அப்போ தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசிஸ்டன்ட் கமிட்டி, அந்த கமிட்டி கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. என்னன்னா, எங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1250 அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்ட போகிறோம், அதனால எங்களுக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்ட்டு. இவங்க கொடுத்த அந்த பெட்டிஷனை ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்க. இந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்ரைசல் கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, பிப்ரவரி மாதம் 2023 அன்னைக்கு அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. இவங்க அப்ரூவல் கொடுத்தா என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம என்விரான்மெண்டல் போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு ஜனவரி மாதம் 2025 அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பாரம்பரியமாக நம்ம வெட்லேண்ட், அதாவது சதுப்பு நில காடு அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இடத்த முறைகேடாக 2000 கோடி ரூபாய்க்கு அவங்க வாங்கி அதில் 1250 அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி ஒவ்வொரு வீட்டையும் 1.2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அவங்க அட்வைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சில பேர்கிட்ட அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க. இதை எதிர்த்து நம்மளுடைய அறப்போர் இயக்கம் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு எங்களுக்கு அந்த இடம் ராம்சார் நிலன்றது தெரியாது அப்படின்னு ஒரு பல்ட்டி அடித்தாங்க. ஆனால் அது பொய். சப்போஸ் அந்த ராம்சார் நிலம் இல்லைன்னா கூட அந்த குறிப்பிட்ட சர்வே எண் 453, 495, 496, 97, 98 இதில் 65 ஹெக்டேர் லேண்டு இன்னும் வனத்துறை கண்ட்ரோல் தான் இருக்குது. வனத்துறை கண்ட்ரோல் இருக்க ஒரு இடத்துக்கு எப்படி இவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற பர்மிஷன் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் பார்த்துருக்கனால அதுவும் பார்க்கல. இதில் என்ன ஒரு விசித்திரமான இதுன்னா, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி, வெட்லேண்ட் கமிஷன், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான். ஸோ ஊழல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா? ஆனால் இவங்கக்கிட்ட பிரிகேட் சிஎம் கிட்ட பிரிகேட் 20 ஜனவரி 25 ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் கொடுக்கணும் இந்த ஹவுஸ் கட்டுறதுக்காக, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்காக.
3 நாள்ல சிஎம்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. 1250 அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு எப்படி இவங்க 3 நாள்ல வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க? நம்ம யாருன்னா ஒருத்தர் போய் நான் வீடு கட்ட போறேன், எங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் கேளுன்னா 3 நாள் கொடுப்பாங்களா? என்னென்ன கேள்வி கேட்பாங்க, எவ்வளோ மாசம் ஆகும்? இது மட்டும் எப்படி கிட்டத்தட்ட 3 நாள் கொடுத்துருக்காங்க? அதுவும் 1250 அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து சென்னையில் நடந்துச்சு 2024. அதில் வந்து பிரிகேட் நிறுவனம் வந்து நம்ம தமிழக அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு, எம்ஓயு. என்ன ஒப்பந்தம்னா, நாங்கள் 1250 அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறோம், பள்ளிக்கரணையில் கட்டுறோம், அதுக்காக நாங்கள் 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எம்ஓயு சைன் பண்ணாங்க. இந்த எம்ஓயு சைன் பண்ணது வந்து அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதுக்கு கவுண்டர் சைன் பண்ணது அன்றைய தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜா. இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் கவனிச்சுருந்துருக்கலாம்ல, அதுவும் கிடையாது. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இதில் வந்து குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரி இந்த அஞ்சல் மிஸ்ரா, சிஎம்டிஏ உடைய கிருஷ்ணா ஐஏஎஸ், சிஇஏசியோட சேர்மன் திபேந்தா, அது மாதிரி வெட்லேண்டோட சேர்மன் முருகானந்தன், செந்தில்குமார், சுப்ரியா சாகு, இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு பிரிகேட் நிறுவனத்துலேருந்து வாங்கிட்டாங்கன்ட்டு அறப்போர் இயக்கம் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் அன்றைய சிஎம்டி மினிஸ்டர் சேகர் பாபுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் நான் தமிழக அரசு என்ன கேட்குறேன்னா, ஏப்ரல் 8, 2022 பிறகு யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து அப்ரூவல் கேட்டாங்களோ அல்லது அப்ரூவல் கொடுத்துருக்கீங்களோ அந்த அப்ரூவல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நம்ம சதுப்பு நில காடை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா சதுப்பு நில காடு தான் வெள்ளம் வராமல் தடுக்கும். இப்போ சப்போஸ் இங்கே 1250 அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாங்க வச்சுங்களேன், அந்த பள்ளிக்கரணை வேளச்சேரி எல்லா இடமும் வந்து வெள்ளத்தால் மூழ்கிடும். இவர்களுக்கு அன்றைய திமுக அரசாங்கத்திற்கு இயற்கை வளத்தை பற்றியும் அக்கறை கிடையாது, எதை பற்றியும் அக்கறை கிடையாது. இவங்க தான் வந்து நீரின்றி அமையாத உலகம்னு சொன்ன வள்ளுவர் கோட்டத்தை வந்து குளத்து மேலே கட்டணங்களாச்சு. இவங்களுக்கு அதை பற்றில கவலை கிடையாது. இயற்கை வளத்தை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, கனிம வளத்தை பற்றி கவலை கிடையாது. விவசாய லேண்டெல்லாம் ஆக்கிரமித்து ஏர்போர்ட் கட்டுவாங்க. இவங்களுக்கு ஒரே குறிக்கோள் என்ன? கொள்ளை அடிக்கணும். இதில் எவ்வளோ கமிஷன் வாங்கணும், இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைய அரசாங்கம் வந்து தாவேக அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து யாரெல்லாம் குற்றம் இழைச்சிருக்காங்களோ அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.